ஸோ ஹே காய்ஸ், வெல்கம் டு டிசி பிளாக்ஸ். ஸோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நம்ம பாய்ஸ்லாம் ஆல்ரெடி கேரளா ரீச் ஆகிட்டாங்க. ஸோ நம்ம இப்போ கேரளா போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு 5 மெம்பர்ஸ் போயிட்டானுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 5 மெம்பர்ஸ் வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். முக்கியமாக பொண்ணோட தம்பியை நம்ம கூட வந்துருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரமாக எல்லோரும் சேர்த்து பார்ப்பீங்க. ஸோ லெட்ஸ் கோ. ஹே கைஸ், சேட்டாஸ் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 5 சேட்டஸ் வந்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி சொல்லணும் பார்த்தீங்களா, வந்துட்டு இருக்காங்க அடுத்த நாள் சொல்லிட்டு. ஸோ கால் பண்ணாங்க, ஸ்டேஷனுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பிக் பண்ண போயிட்டு இருக்கோம். அவங்கள வந்த உடனே எப்படி இருந்தது என்ன ஏதுன்னு கேட்போம் மலையாளத்துல. கேட்டு நம்ம ஸ்லாங் நம்ம தான் மலையாளம் ஆயிட்டோம்ல, 2 நாள் இங்க. Wait a minute. Who are you? இருந்தாலே போதும், நமக்கு ஊறிடுச்சு மலையாளம் வர. ஓகேவா? ஸோ வரவங்களுக்கும் நம்ம ஒன்றை மட்டும் மீண்டும் மலையாளத்துல கொஞ்சம் பேசி வர வைப்போம். பாருங்க சரியா? டிரைவர் கிட்ட சொல்லி பார்த்தேன், அவன் போக மாட்டான் சீக்கிரமா. மெரினா ஆக்சிலேட்டர் சொன்னா கேட்கணும்ல. கடுப்பாகுதுல்ல. நீ சொன்னா கன்ஃபார்ம் கேட்டிருக்க மாட்டான். நீ எது சொல்லி யாரும் கேட்க மாட்டாங்க. அதான் ட்ரெயின் எப்படி கேட்பான். நல்லா கூலட்ஸும் தலையும் வந்துட்டான். அக்கா கல்யாணத்துக்கு லேட்டா வர, நாங்க சீக்கிரம் நீங்க இது பண்ணிட்டு இருக்கோம். இல்ல அவன் லேட்டா வரான் வரல அதெல்லாம் ஓகே. ஆனா இங்க என்ன நடக்குது என்ன நடக்கல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கால் என்ன ட்ரெயின்ல வரடான்னு கேட்டேன் நான். ஃபோன் பண்ணி மட்டும் தான் நான் கால் பண்ணேன். 8:20 எனக்கு வந்து 12:20க்கு வந்து பெரம்பூர்ல ட்ரெயின்னு சொன்னான். சரி என்ன ட்ரெயின் அப்படி ஸ்பெஷல் ட்ரெயின்னா, சரி நானும் நம்பிட்டு ஏதோ ஸ்பெஷல் ட்ரெயின்ல தான் வரான் அப்படின்னு சொல்லி நானும் என்ன ட்ரெயின் சொல்லிட்டு திமோத்தியும் நானும் டிக்கெட் வாங்கி பார்த்தா 11:50க்கு எக்மோர்ல கிளம்புற எங்க ட்ரெயின் தான் நாதாரி. இவனுக்கு வந்து 12:20 அங்க போய் சேர்ற ட்ரெயின் தான் தனி ட்ரெயின் சொல்லிட்டு வந்து ஆமா ஸ்டேஷன்ல தான் இருப்பான். என்ன ட்ரெயின் என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியும். அவன் என்ன நினைச்சிட்டான், பெரம்பூர்ல போய் இருந்தா வேற ட்ரெயின் அப்படி நினைச்சிட்டு இருக்கான். நான் ஸ்பெஷல் ட்ரெயின்ல வரல, அந்த ஸ்பெஷல் இவங்களுக்கான இவங்களுக்கு SPL தான் போட்டுருக்கு. இல்ல ஸ்பெஷல் ட்ரெயின் இல்ல, நீ ஸ்பெஷல் சைல்டு. நீ புரியுதா? ஸ்கூல்ல இருந்தே அப்படிதான் நீ. அதான் உண்மை. கேஎஃப்சிலாம் இருக்கு ஊர்ல. எல்லா ஊர்லயும் இருக்கும்டா. என்னடா பேசுற? வெரி குட். இப்ப பாய்ஸ பாக்கணும், பார்த்து வெயிட் பண்ண. உன்ன பாய்ஸ் பார்த்தா நீ பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணுவாங்க பாரு. பாய்ஸ் ரெடி ஆகுறாங்க. எதுக்கு? காரி துப்பத்துக்கு. அதுதான் சொல்றேன். அதான் என்ன வா 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 சொல்லுங்க. நிறைய பண்ணி கொடுத்துருக்கேன், நிறைய பண்ணி கொடுத்துருக்கேன்னு சொன்னாங்க. எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. நல்லா செஞ்சுட்டான், வச்சு செஞ்சான். ஆமா, அதாவது சரி ஓகே படிப்பு இல்ல, ஓகே விட்டுறலாம். அதாவது ஊர்ல வந்து என்ன நடக்குது என்ன இது எதுவுமே தெரியல. நானே கெஸ்ட். இன்னைக்கு வந்து எலெக்ஷன் ரிசல்ட் ஆம்பா, அதனால வந்து அதுவே தெரியல அவனுக்கு. அங்க வந்து வரும்போது ட்ரெயின்ல வந்து நம்ம அண்ணன் பாபு வந்து ஏமாத்திட்டு வரான். சேகோர எங்க பிறந்தாரு எப்படி இறந்தாரு சொல்லிட்டு அவர் ஏமாத்திட்டு வரான். இங்க வந்து காங்கிரஸ் கமிட்டி கம்யூனிஸ்ட் அப்படி இப்படின்னு தேவையில்லாதெல்லாம் பேசி அவர் ஏமாத்திட்டு வந்துட்டு இங்க எலெக்ஷன் ரிசல்ட் டேட் கூட தளபதி நிக்கிறாரா இல்லையா? தளபதியா என்ன கேக்குறான் பாருங்க இவன். பாருங்க இதெல்லாம் வந்து என்ன பண்றது தெரியல. தளபதி கொடியே காணோம். ஏத்திட்டோம், அவ்வளவுதான். கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்காங்க. அங்க பழைய சேட்டன் புது சேட்டன் வந்துருச்சு, கார் வந்துருச்சு. ஆக்சுவலி நான் மட்டும் தான் சேட்டன். இது கார் சோன் கண்ட்ரில சேட்டன் அண்ட் கோ. பாத்தியாடா கார் பாத்தியாடாங்க. நாங்க தான் வந்து இப்ப கூப்பிட்டு வரோம். பல காரை பார்த்துட்டோம், எல்லாமே சூப்பரா இருக்கு. மக்கள் எல்லாருக்கும் சொன்னீங்களா இது காட் சோன் கண்ட்ரி இல்ல கார் சோன் கண்ட்ரி? ஏய் நீ வந்தவன சொல்லுவான்னு சொல்ல அதே மாதிரி சொல்றான்ல. அதுதான் நேத்து பேசிட்டு இருந்தோம், பால் வருவா பாருங்க. இது காட் சோன் கண்ட்ரின்னு சொல்ல மாட்டான், கார் சோன் கண்ட்ரின்னு சொல்ல அதே மாதிரி சொல்ற பாருங்க. ஸ்கிரிப்ட் இல்ல, சத்தியமா சொல்றேன். அவன் சொல்லுவான்னு சொன்ன மாதிரி சொல்றான் பாருங்க. அப்படியா சொன்னீங்க? வீட்ல சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம், கொஞ்சம் தான் சாப்பிட்டோம். ஏன்னா நீங்க வரல, நீங்க இல்லையா? நீங்க வந்தவங்க கேள்விப்பட்டு ஸ்னாப்சாட்ல எல்லாமே விவரமா வருது. இல்லையா? நாங்க ஏன் ஸ்னாப்சாட் யூஸ் பண்ணி வேற அனுப்பிச்சிருப்பாங்க. கைஸ் ரூம் போயிட்டு அவங்கள வச்சு இந்த பையனை செய்யறோம். இதான்ப்பா ரூம் ரைட்ல. டேய் நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ரா, அவனுக்கு செகண்ட் ஃப்ளோர். ஆமா சரி, அவனுக்கு டச் ரூம் எங்க இங்க தானே? இங்க தான் இருக்கான்.
வாய் என்ன சைலண்டா இருக்கீங்க? சரியில்லையே. சச்சோ அவன் நாங்க போறா ஸ்ட்ரைட்டா இங்க தான் வந்திருக்கான். இந்த மேல போய் எழுதி வந்துட்டார். கிளாஸ் மட்டும் இருக்கு. கிளாஸ் போறா தான் இது எத்தனை தண்ணி ஊத்தி. ஏன்டா அவங்க என்னடா சொல்லு. என்ன வேற புரியல. எதுக்கு அனுப்புற அந்த கடையை? லொகேஷன் ஃபோன் பண்ணி கேட்டியா? மேப்ல பார்த்தேன். மேப்ல பார்த்து மட்டும் அனுப்புனா மூதேவி இன்னைக்கு என்ன நாளுன்னு தெரியுமா? அவன் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு மஞ்சள் பை தூக்கி வந்திருக்கியான்னு கேட்கறான். ஏன் என்ன இன்னைக்கு இதோ என்ன நாள்றா இன்னைக்கு? எலெக்ஷன் ரிசல்ட். அதுக்கு அதுக்கு நான் நம்ம ஊர்ல மாதிரி எலெக்ஷன் அன்னைக்கெல்லாம் வந்து வந்துட்டு இருக்க மாட்டேன் அனுப்புறாங்க. இல்லையா இல்லையா? இன்னைக்கு பிராங்கா? டேய் 1 hour போயிட்டு வந்தோம்டா. டேய் நான் 16 hour டிராவல் பண்ணவருக்கு ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. அப்ப காலையில நான் எதிர்பார்த்து ஏய் வாட்டர் பாட்டில் அடிச்சு பொளந்துருவேன் உன்னை. நீ சொல்லணுமா நாங்க சொல்லணுமாடா உனக்கு? விளையாடாத கூட எங்கேயாச்சும். டேய் போடா மேல போய் குளிடா போடா. நீங்க வெயிட் பண்ணுங்க. இந்த தம்பி பண்ணோம் பாருங்க கிளம்பி. டேய் நீங்களா குஸ்ட் உட்கார்ந்திருக்கிற மாதிரியே இருக்குது எனக்கு. ஏய் இன்னொரு வாட்டி ஆடுறா அவனை. இவங்களா சைலண்டா ஸ்மெல் வரும்னு பேச மாட்டீங்களா? டேய் பாட்டி உன் பங்குக்கு நீயும் ஆடுறா அவனை. நாங்களாம் என்ன பண்றடா? குளிச்சிரு இப்ப கண்டுபிடிப்பேன். ஐயோ இவன் பாஷா இவன். நீ என்னதான் மோந்து பார்த்து மூக்குலயே ஊத்தினாலும் அதுல ஒண்ணும் கிடைக்காது. அது ஏய். அப்படியே லைட்டா போது நம்ம ஆடியே போ மேல. அது எதுவும் பண்ண முடியாது. அமைஞ்சா அது போல கல்யாணம் பண்ணு, இல்ல நீ வாழு தனியாளா நின்னு. பட் இது ஸ்டோரி போட்டேன் தெரியுமா? நம்ம டேடி என்ன சொல்லுடா? நம்ம பாடின ஸ்டோரி போட்டேன். நான் 8 seconds தான் போட்டேன். பாவி. ஆனா ஆக்சுவலி எனக்கு என்ன டவுட்னா என்ன டவுட்னாடா அது நீ நம்ம வந்தோம் இல்லையா, நீ போனேன் சொல்றேன்னு சொன்னேன். இப்போ நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு காஃபின்னு ஒரு ஃபங்க்ஷன் சொல்றேன் இன்னைக்கு. மேரேஜ் அப்படின்ற மாதிரி எனக்கு காமனா தெரியும். ஓகே ஆக்சுவலி காஃபி அப்படின்றது என்னன்றது சொல்றேன். நம்ம போனோம். எனக்கு வந்து அது வந்து உனக்கும் தெரியாதடா? ஹல்தி இல்ல இந்த மாதிரி நலங்கு நான் போனோம், சாப்பிட்டோம். நலங்கு இருக்குல்ல, நலங்கு வீட்ல பாய்ஸ்க்கு இப்ப டிம்மி மேரேஜ்க்கு வச்சோம்ல, அது வந்து பாய்ஸ் வீட்ல பண்றது. சரி, கேர்ள்ஸ் வீட்ல வந்து எஸ்பெஷலா கேர்ள்ஸ் வீட்ல வந்து மேரேஜுக்கு முன்னாடி நாள் காபி ஃபங்க்ஷன்னா என்னதுன்னா, ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரையுமே கூப்பிடுவோம் வீட்டுக்கு வருவாங்க. அவங்க டைமிங் பொறுத்து எப்போ வேணாலும் வரலாம். எப்போ வந்தால் மார்னிங் வந்தாங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு, ஆஃப்டர்நூன் வந்தால் லஞ்சு, ஒரு நாள் ஃபுல்லாக. ஆமாம், மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும். நாங்களே ஈவினிங் தானே வந்தோம். நைட்டு டின்னரு, நைட்டு வரவங்களுக்கு டின்னரு சாப்பிட்டு ஒரு அங்கிள் அங்கே டேபிள் போட்டு உட்காந்துருப்பேன். மொய் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்கல்ல. ஆக்சுவலி இந்த ஃபங்க்ஷன் எதுக்குன்னா, கேரளாவோட ப்ரொசீஜர் வந்து மொய் கொடுக்குறவங்க மேரேஜுக்கு வந்து கொடுக்கறது எதுக்கு, மேரேஜில் எல்லாரும் முன்னாடியும் கொடுக்கணும் அப்படிங்கிறத யோசிக்கிற மாதிரி வீட்டுக்கு முன்னாடி நாள் வந்து வீட்டில் அந்த டேபிளில் எவ்வளோ கணக்குன்னு அதை எழுதி நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமா, ஸ்டேஜ் பக்கத்துலயே வந்து ஒரு டேபிள் போட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. அவருக்கு அது வேலை. அது நம்ம சென்னையிலே நடக்குமே, அதேதானே இது? அப்போ வந்து கல்யாண ரிசப்ஷன்ல ஓரமா உட்காந்துருப்பாங்கப்பா, ஆமா, அவங்க கொடுப்பாங்க. இது வந்து ரிசப்ஷன் இல்லப்பா இது. ஓகே, இது வந்து எப்படின்னா, நம்ம இத்தனை வருஷமா இங்க இருந்து நிறைய பேருக்கு கொடுத்துருப்போம். ஓகே ஓகே, அந்த மாதிரி அந்த கொடுத்தவங்க எல்லாம் திருப்பி இங்க வந்து கொடுக்க வேண்டியது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா பார்ப்பாங்க. நிறைய விஷயத்த வேலையெல்லாம் லீவ் போட்டு வந்து அவங்க எனக்கு அப்போ வந்து இதை கொடுத்தாங்க, நான் இவங்களுக்கு இதை விட கொடுத்தாகணும், இப்போ நான் இது கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டியில எனக்கு இருக்குங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒண்ணு. அதுதான் காப்பின்ற. ஆமா, காப்பிங்கிற ஃபங்க்ஷன் அதுதான் மேட்ரு, கண்டென்ட். அது நம்ம எப்படி வேணாலும் நம்ம பாட்டு, இப்போ நம்ம பாட்டு பாடின மாதிரி அவங்க ஃபங்க்ஷன் அவங்க இதுக்கு ஏற்றபடி அவங்க பண்ணிப்பாங்க. நாளைக்கு மேரேஜ். ஆனா இப்போ சாப்பிட்டு காசு கொடுத்துட்டு கொடுக்க வேண்டியவங்கன்னு கிடையாது, வர்றவங்க. நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன்.
காசு கொடுக்க அந்த ஃபங்க்ஷன் வந்து மொய் கலெக்ட் பண்றதுக்காக தான் ஒரு டேபிள் போட்டு ஒருத்தர் உட்கார வரதே வச்சிருக்காங்க. காசு கொடுக்கதான்றான். ஆமா. அதானே? அவங்க சாப்பிட்டும் போவாங்க, விஷ் பண்ணிட்டு பிளஸ் பண்ணிட்டு போவாங்க. அதுதான். ஓகே. இதுதான் காப்பி. நாளைக்கு வந்து மேரேஜ். ஸோ நாளைக்கு vlog இருக்கு, மேரேஜ் vlog இருக்கு. ஏர்லி மார்னிங் எந்திச்சு கிளம்பணும். ஆமா, நான் இப்போ போய் சும்மா என்ன ரவுண்ட் போய் பார்த்துட்டு வரணும். நான் சாப்பிட்டு தூங்கினேன், டயர்டா இருக்க, காலையில இருந்து முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், until bye bye. டுமாரோ மார்னிங். ஆமா, பை பை.